அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வெறும் நெத்திலி மீனை வச்சு மீன் குழம்பு செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நெத்திலி மீனோட முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது இந்த மீன் குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த நெத்திலி மீனை எடுத்து ஓரமாக மூடி வச்சுட்டு குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாங்க. மீடியமான லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இதை இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது புளி சீக்கிரம் ஊறி வரும். இது ஆறுனதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்துருக்கேங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. 15 பல் பூண்டு தட்டி வச்சுருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்போட தீயை கம்மி பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இதில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்த மசாலாவை வெங்காயம் தக்காளியோட ஒரு பெரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்குங்க. நான் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க. கரண்டி வச்சு மசாலா புளி தண்ணி எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு குழம்ப மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் குழம்ப மூடி வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி முருங்கைக்காயெலாம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. இப்போ மீன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிண்டாமல் இந்த மாதிரி 2 பக்கம் துணி வச்சு பிடிச்சிட்டு சட்டியை அப்படியே சொயிட்டு விடுங்க. கரண்டி வச்சு கிண்டினீங்கன்னா மீன்லாம் உடஞ்சிரும். மீனை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்போட தீயை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்து குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மீன்லாம் உடையாமல் சூப்பராக மீன் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் நெத்திலி மீனோட முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.